வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. விவசாயிகளை எந்த அளவுக்கு இந்த மோடி அரசாங்கம் ஏமாத்திட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஆதாரத்தை ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அவங்களோட ஒரு ஆர்டிக்கல்ல ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. இத பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். 2014 மோடி ஆட்சிக்கு வரும்போது முதல்ல என்ன சொன்னாரு? விவசாயிகளுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு மேல 50% ப்ராஃபிட் மாதிரியான ஏற்பாடை பிஜேபி செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். இதை நம்பி எல்லாரும் ஓட்டு போட்டு மோடியை பிரதமரா தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2016 முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. அடுத்த 6 ஆண்டுகள்ல விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம், 2022க்குள்ள வருமானம் விவசாயிகளுக்கு இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லி அததான் ஒரு பிளாக்ஷிப் ஸ்லோகனா தொடர்ந்து இந்த பாஜக அரசாங்கம் பேசிட்டு இருந்தது. அதையொட்டி பல ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணாங்க. புது ஸ்கீம்ஸ் சிலது, அப்புறம் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்த ஸ்கீம்ஸே மேக்கப் எல்லாம் போட்டு பேரெல்லாம் மாத்தி திரும்ப ரீட்ரெஸ் பண்ணி திரும்ப அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் PM ஆஷா ஸ்கீம். 2014 2016 கொடுத்த வாக்குறுதிக்கு 2018 4 வருஷம் கழிஞ்சு இந்த PM ஆஷா ஸ்கீம் அப்படின்னு ஒண்ணு லான்ச் பண்றாங்க. இது மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பருப்பு வகைகளும் எண்ணெய் விதைகளையும் உற்பத்தி செய்யறாங்க இல்லையா, அந்த விவசாயிகளுக்கு மினிமம் MSP கிடைக்கிற அளவுக்கு அரசாங்கம் வழிவகுக்கும். இது இல்லாம இதுல 2 புது கிளாஸஸ் சேர்க்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு காம்பன்சேஷன் கொடுக்கப்படும். அதாவது MSPக்கு கீழே அவங்களுக்கு ரேட்டு கொடுத்துச்சுன்னா அந்த MSPக்கும் அந்த இவங்க விற்ற ரேட்டுக்கும் இல்லாத அந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அத காம்பன்சேஷன் அரசாங்க தரப்புல இருந்து கேஷா கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதே மாதிரி ட்ரையல் பேசிஸ்ல பிரைவேட் பிளேயர்ஸையும் சந்தையில கொண்டு அவங்களும் இந்த MSPக்கு இந்த ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வாங்குற மாதிரி ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டது. இத 2018 ரொம்ப கோலாகலமா லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணும்போது இதற்காக பாஜக ஒதுக்கிய தொகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 15,053 கோடி. அதுவும் கரெக்டா 2019 ஏப்ரல்ல எலெக்ஷன் வரப்போகுது, லோக்சபா தேர்தல். அதற்கு 7 மாசம் முன்னால இத அவங்க லான்ச் பண்றாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா விவசாயிகள் போராட்டம் எல்லாம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. தொடர்ந்து விவசாயிகளுடைய கோரிக்கைகள் எல்லாம் வைக்கிறாங்க. அந்த டைம்ல லோக்சபா எலெக்ஷனுக்கு ஜஸ்ட் முன்னால இத லான்ச் பண்றாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் ஆர்டிக்கல்ல என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த PM ஆஷா ஸ்கீம் 2018 லான்ச் பண்ண ஸ்கீம் 2024 வரைக்கும் இந்த பாஜக அரசாங்கம் இதுல எப்படி கையாண்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 2018 15,053 கோடி ஒதுக்கிட்டு அதுல எலெக்ஷனுக்கு ஜஸ்ட் முன்னால 4,721 கோடி செலவு பண்ணிருக்கிறாங்க. இத செலவு பண்ணி விவசாயிகளுடைய நம்பிக்கையை சம்பாதிச்சு எலெக்ஷன்ல ஓட்டு வாங்கி 2019 மீண்டும் ஒரு முறை பிரதமர் ஆகிறார் நரேந்திர மோடி. அதுக்கப்புறம் 2019-20 நீங்க பாத்தீங்கன்னா 15,053 கோடியில இருந்து அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய தொகை வெறும் 1,500 கோடியா குறையுது. கிட்டத்தட்ட 93% குறைச்சிட்டாங்க இந்த ஸ்கீமுக்கு ஒதுக்கக்கூடிய ஃபண்ட. அப்படி ஒதுக்குன ஃபண்ட்ல முழுசா செலவழிச்சாங்க பாத்தீங்கன்னா இல்ல, அதுல வெறும் 313 கோடி 20% தான் செலவழிச்சிருக்காங்க. இதை விட கொடுமை என்னன்னா 2020-21 22-23 பாத்தீங்கன்னா வெறும் 500 கோடியும் 400 கோடியும் மட்டுமே ஒதுக்கிட்டு அதுல ஒத்த பைசா கூட இவங்க செலவு பண்ணல. 2 வருஷத்துல இந்த ஸ்கீமுக்கு கீழே 1 ரூபா கூட இந்த அரசாங்கம் செலவு செய்யவில்லை. திரும்ப 23-24 வருதா, 24 லோக்சபா தேர்தல் வருதா, இந்த வருஷம் ஒரிஜினலா பட்ஜெட்ல இந்த PM ஆஷா ஸ்கீமுக்கு ஒதுக்கப்பட்ட அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? 2018 15,000 கோடி, 2023-24 வெறும் 1 லட்சம் ரூபாய், வெறும் 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு இந்த கவர்மெண்ட்டுக்கு ஞானோதயம் வருது. ஆஹா, எலெக்ஷன் வருது, இந்த விவசாயிகிட்ட ஓட்டு வாங்கணுமே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு அன்எக்ஸ்பிளைன்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அவசர கால எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு போட்டுட்டு இந்த ஸ்கீம்ல 2,200 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. ஒதுக்கி கடன்னு காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் இப்ப காம்பன்சேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த அரசாங்கம். அப்போ யோசிச்சு பாருங்க, 2018 லான்ச் பண்ணும்போது கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னால அமௌண்ட் செலவு பண்றாங்க. அதே மாதிரி 2023-24 கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னால ஒரு 2,200 கோடி கொண்டு போய் அங்க செலவு பண்றாங்க. இடைப்பட்ட இருந்த 3 வருஷத்துல ஒத்த பைசா கூட இந்த கவர்மெண்ட் இந்த ஸ்கீமுக்காக செலவு பண்ணல.
அப்போ இடைப்பட்ட இந்த 3 வருஷத்துல விவசாயிகள் ரொம்ப நல்ல நிலைமையில இருந்தாங்க, அவங்க எல்லாருக்குமே மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கிடைச்சிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. கவர்மெண்ட் கிட்ட இத பத்தி எக்ஸ்பிளனேஷன் கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, இது டிமாண்ட் ட்ரிவன் ஸ்கீம், தேவை இருக்கும் பொழுதுதான் இதுல நாங்க செலவு பண்ணுவோம்னு. ஆனா உண்மையிலேயே இது எந்த அளவுக்கு பொய் அப்படிங்கறத இந்த கவர்மெண்ட்டை சேர்ந்த பிஜேபியோடைய பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய எம்பிஏ எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரு. பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி ஃபார் அக்ரிகல்ச்சர் இருக்கும் இல்லையா, அங்க இருக்கக்கூடிய பிஜேபியோட எம்சி பிசி கத்தி கவுடாரே அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரிட்ட கேள்வி கேட்கிறார். ஏன் கடந்த 5 வருஷத்துல நடுவுல இடைப்பட்ட காலங்கள்ல ஏன் செலவே செய்யல அப்படின்னு கேட்டுட்டு சொல்றாரு, இந்த இடைப்பட்ட காலங்கள்ல பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸே கிடைக்கல. அப்ப நியாயமா பார்த்தா இந்த ப்ரொசீஜர் பிரகாரம் பார்த்தா விவசாயிகளுக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கிடைக்கலன்னா அது அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் உடனே அவங்களுக்கு எய்டும் காம்பன்சேஷனும் கொடுக்கும். அதை ஏன் செய்யல அப்படிங்கிற கேள்வியை பிஜேபி எம்பிஏ எழுப்பி இருக்கிறாரு. எந்த அளவுக்கு போரா பிளான் பண்ணிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அக்கறை இல்லாம இந்த அரசாங்கம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதுவே சாட்சி. அப்போ இந்த ஸ்கீம வெறும் எலெக்ஷன் நேரங்கள்ல விவசாயிகளுடைய ஓட்டை வாங்குறதுக்கு மட்டும் ஒரு கருவியா, ஒரு எலக்ட்ரல் டூலா பாஜக பயன்படுத்திருக்கு. உண்மையிலே இது ஒரு நல்ல ஸ்கீமா இருக்கும் பட்சத்துல இதை தொடர்ந்து அவங்க செயல்படுத்தி நடைமுறைப்படுத்தி இருந்தாங்கன்னா இன்னைக்கு இது போன்ற பருப்பு வகைகளோ இல்ல எண்ணெய் விதைகள் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு விடுவு காலம் பிறந்திருக்கும் இல்லையா, கொஞ்சமாவது அவங்களோட நிலைமை இம்ப்ரூவ் ஆயிருக்கும் இல்லையா. அட்லீஸ்ட் டபுள் இன்கம் இல்லைங்க, நியாயமா வர வேண்டிய இன்கமாவது அவங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா. ஆனா அதை பத்தி எல்லாம் இந்த அரசாங்கம் கவலையே படல. எலெக்ஷன் வரும்போதுதான் விவசாயிகளுடைய ஞாபகமே இந்த அரசாங்கத்துக்கு வருது. அப்பதான் மேடைக்கு மேடை ஏறி அன்னதாத்தா அன்னதாத்தா அன்னதாத்தான்னு மோடி பேசுவாரு. இந்த ஒரு ஸ்கீமை பத்தி மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி பாஜக கொண்டு வரக்கூடிய எல்லா ஸ்கீம்ஸ்லயும் நீங்க பாத்தீங்கன்னா பேரும் விளம்பரமும் பெருசா இருக்குமே தவிர நடைமுறைப்படுத்துதல் எக்ஸிகியூஷன்ல பாத்தீங்கன்னா பெரிய ஜீரோவா இருக்கும். இந்தியா இஸ் ஓபன் டெஃபிகேஷன் ஃப்ரீ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண அரசாங்கம் தான் இது. ஆனா இன்னும் 100% ஓபன் டெஃபிகேஷன் ஃப்ரீ ஆகல அப்படிங்கறத இந்த அரசாங்கம் வெளியிட்ட தரவுகளே நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே எல்லாம் சொல்லுது. உஜ்வலா ஸ்கீம்னு பேசுவாங்க. எல்லா வீடுக்கும் கேஸ் கனெக்ஷன் கொடுத்தா பத்தாது, கேஸ் வாங்குற அளவுக்கு அந்த குடும்பத்துக்கு வருமானம் இருக்கா, அந்த குடும்பத்துடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி இருக்கிறீங்களா அப்படிங்கிறது முக்கியம். ஆனா அதை பத்தி இந்த அரசாங்கம் கவலைப்படாது. ஆவாஸ் யோஜனான்னு பெருமைப்பட்டுப்பாங்க. ஆனா அதுல முக்கால்வாசி பங்கு மாநில அரசு கொடுக்குது அப்படிங்கறத இந்த பிஜேபி அரசாங்கம் என்னைக்குமே மேடையில அக்செப்டே பண்ணிக்காது. இப்படிதான் முக்காவாசியான ஸ்கீம்ஸ்ல வெறும் பேரையும் விளம்பரத்தையும் வச்சு இந்த 10 வருஷம் ஓட்டிருக்கு இந்த அரசாங்கம். இன்னைக்கு நான் சொன்னது ஒரு ஸ்கீமை பத்தி மட்டும்தான், அது முக்கியமா விவசாயிகளை பத்தி. அப்ப மற்ற தரப்பில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலாளர்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், இவங்களுக்கெல்லாம் எவ்வளவோ ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த ஸ்கீமோட உண்மை நிலைமை எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்களே யோசிச்சு பாருங்க.